எல்லோருக்கும் பணிவான வணக்கம். நம்முடைய ஐயா நமச்சிவாயா சேனலிலிருந்து அடியே நின்று தினம் ஒரு திரு கதையில் ஒரு கிராமத்தில் வயதான மூதாட்டையர்கள் கணவனும் மனைவியும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் அந்த பெரியவர் எப்பயுமே கொஞ்சம் இறக்க குணம் உள்ளவர். பிறவியிலே அப்படி தான் அவருக்கு என்னென்னா, தினமும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி மாடிக்கு போயிட்டு மாடியில் காக்காங்களுக்கு சோறு வச்சுட்டு அப்புறம் தான் அவர் சாப்பிடுவார். இதே போல் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், காக்காங்க சோறு வைக்கிறாங்கன்னு. அந்த கதை இல்லை, இது வேற ஒரு கதை. இவர் என்ன செய்கிறாரு, மாடியில் போயிட்டு காக்காவுக்கு சோறு வச்சுட்டு அப்புறம் சாப்பிடுவார். அவங்களுடைய மனைவி அந்த பாட்டி என்ன சொல்லுவாங்க, உங்களால் தான் முடியலையே, அப்புறம் எதுக்கு மாடியில் ஏறி போயிட்டு இப்படி காக்கா வைக்கிறீங்க, காக்காவுக்கு சாதம் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, தினமும் யாருக்காவது ஒருத்தருக்கு அன்னதானம் படைக்கணும், அதுதான் இந்து மத தர்மம். முடியலன்னா அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறையாவது செய்யணும், இல்லை மாதத்துக்கு ஒரு முறையாவது செய்யணும். அதுதான் நம்முடைய மதத்தினுடைய அடிப்படை கோட்பாடு. தர்மம் செய்யணும், தானம் செய்யணும். அதுலேயும் தானத்துலேயும் அன்னதானம் அவ்வளோ சிறப்பானது. நம்மளால் வயசாகிடுச்சு, இனிமேல் எங்கே வெளியில் போயிட்டு அன்னதானம் பண்ண முடியும்? இப்படி ஜீவராசிகளுக்கு, காக்கா குருவிங்களுக்காவது அன்னதானம் பண்ணால் கடைசி காலம் இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்காதா அப்படின்னு அவர் சொல்கிறார். சரி, உங்களுடைய நம்பிக்கையை நான் போக்க விரும்பலை, சரி அப்படியே செய்யுங்க அப்படின்னு அந்த ஆயா சொல்லிட்டு அவன் கீழே இறங்கி போயிடுறான். ஒரு நாள் அவர் பெரியவர் சொல்கிறாரு, ஏம்மா நமக்கு பிள்ளைங்கள் கிடையாது, நான் இறந்துட்டுனா உன்னை காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லை, நீ இறந்துட்டுனாலும் என்னை காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லை, நம்ம கடைசி காலம் எப்படி போகும்னு தெரியலையே அப்படின்னு பேசிக்கிறாங்க. கவலைப்படாதீங்க, நீங்கள் இறந்துட்டிங்கன்னா நான் உங்கள் கூடவே இறந்துடுவேன், நீங்கள் கவலைப்படுறீங்க. பெரிய இந்த பாட்டி சொல்லுது. அந்த வயசானவர் சொல்கிறாரு, நான் மட்டும் என்ன பண்ண போகிறேன், நீ எனக்கு முன்னாடி போயிட்டா நான் உங்க கூடயே வந்துடுவேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்படி ரெண்டு பேரும் அன்னோன்யமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. குழந்தையே இல்லாத வாழ்ந்தவங்க என்ன செய்கிறது, இப்படி அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதில் அந்த பெரியவர் சொல்கிறாரு, ஏம்மா நான் இறந்துட்டுனா என்னை தூக்கி போகிறதுக்கு கூட ஆளுங்க இல்லையேம்மா, நீ இருந்தாலும் நான் இருப்பேன், இருந்து ஆளுங்களை வச்சு தூக்கி போடுவேன். ஆனால் நான் இருந்தால் உன்னால் என்னம்மா பண்ண முடியும், நீங்கள் ஏங்க அதெல்லாம் நினைக்கிறீங்க, நான் தான் உங்கள் கூடயே வந்துட போகிறேனே, அதோ நமக்கு என்னங்க ஊரில் இருக்கிறவங்க எடுத்து போட்டு போகிறாங்க. ஏம்மா இப்பயே வயசானவங்க யாரும் நம்மளை கண்டுக்க மாட்டேன்றாங்க, கடைசி காலத்தில் நம்மளை யாருமா இப்படி யாருமா எடுத்து போடுவாங்க. அதாவது நல்லது செஞ்சோம்னாமா நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. நாம் போன ஜென்மத்தில் என்ன செஞ்சேன்னு தெரியல, நமக்கு பிள்ளைங்களே இல்லை, நம்ம கூட இறந்தால் சுடுகாடு வரைக்கும் வரது கூட ஆளுங்க கிடையாதேம்மா அப்படின்னு அவர் சொல்கிறார். அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லாம் இறைவன் பார்த்துக்குவார். நீங்கள் டெய்லி காக்காவுக்கு சோறு வைக்கிறீங்கள,
அதுக்கெல்லாம் ஒரு பலன் கிடைக்காம போயிடும் அப்படின்னு அந்த பாட்டி சொல்கிறாங்க. இவர் ஒவ்வொரு நாளும் மாடிக்கு போயிட்டு காக்காங்களுக்கு சோறு வைப்பார். அப்போது ஒரு காக்கா 2 காக்கா வராதுங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 காக்கா 20 காக்கா வருங்க. எல்லாம் கும்பலாக வந்து தாத்தா எப்போ சோறு வைப்பார் அப்படின்னு பார்த்து உட்காந்துருக்குங்க. இவர் மாடிக்கு போனதுமே இவரை சுற்றி அவ்வளோ காக்கா உட்காந்துக்குங்க. இவர் அப்படியே சாப்பாடு காக்காவுக்கு சாதம் வச்சு வைக்கும்போது எல்லா காக்காவும் எடுத்து சாப்பிடும். இவர் என்ன பண்ணுவார், இவ்வளோ காக்கா வருதுன்னு சொல்லிட்டு அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வைப்பார். அது அந்தந்த இடத்துல காக்கா அங்கே உட்காந்துக்கிட்டு அவ்வளோ இன்பமாக சாப்பிடுங்க. இவர் அதை பார்த்துட்டு ரசிச்சுக்கிட்டு உட்காந்துருப்பார். சாப்பிடுங்க சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவார். அதில் ஒரு ஆனந்தம் அவருக்கு, அதுங்க சாப்பிட்றத பார்க்கறது அப்படி ஒரு ஆனந்தம் அவருக்கு. உடனே இவர் என்ன ஒவ்வொரு நாளும் லேட்டாகவே வராருன்னு சொல்லி அந்த அம்மாவும் மேடி மேலே வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னு மறைஞ்சிருந்து பார்ப்பாங்க. அந்த பாட்டி அவர் பாட்டுன்னு உட்காந்து காக்காங்கிட்ட பேசின்னு உட்காந்துருப்பார். இதில் ஒரு கருத்து என்ன பார்த்தீங்கன்னா, வயசாயிட்டாவே என்ன ஆகும்னா யாராவது நம்ம கூட உட்காந்து பேச மாட்டாங்களா அப்படின்னு எண்ணங்கள், ஆதங்கம், ஏக்கம் வந்துக்கிட்டே இருக்கும். வயசானாதான் அதனுடைய எது தெரியும். நீங்கள் கூட பாருங்கள், பெரியவங்கிட்ட யார்கிட்ட வயசானவங்கிட்ட பேசிங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க. சரிங்க நாங்கள் போயிட்டு வரோம் தாத்தான்னு சொல்கிற வரைக்கும் அவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க கூட பேசுறதுக்கு, பகிர்ந்துக்கிறதுக்கு இந்த கால தலைமுறைகள் வந்து வர்றது கிடையாது. ஆனால் வயசானாவே அந்த ஏக்கங்கள் வரும். நம்மக்கிட்ட நிறைய பேச மாட்டாங்களா, நம்ம இப்படி தனிமையாக உட்காந்துட்டு இருக்கோமே அப்படின்னு வரும். அப்படி தான் அந்த தாத்தாவுக்கும் அப்படியே உட்காந்து மட்டும் பேசுறதுக்கு ஆளுன்னு சொல்லி காக்காங்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருப்பார். அதுங்களும் அதே இவரை பார்த்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இவரை பார்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் அதுங்கெல்லாம் அங்கேயே உட்காந்துருக்குங்க. இவர் அப்படியே பார்த்து பேசிக்கிட்டே இருப்பார். அதன் பிறகு ஒன்று ஒன்றா பறந்து போயிடுங்க. இவரும் வெயில் ஆச்சுன்னு அப்படி கரை இறங்கி வந்துடுவார். இதை அந்த பாட்டியை பார்த்து அப்படியே ரசிப்பாங்க. இப்படி ஒரு நாள் என்னாச்சுன்னா, காக்காங்கெல்லாம் வந்து அந்த டைமுக்கு வந்து உட்காந்துருக்குங்க. தாத்தா வரவே இல்லை. எல்லாம் காக்கா காக்கா கான்னு கத்துதுங்க. மாடியில் ஒரே சத்தம். கீழே பார்த்தா ஒரு சத்தம், கீழே ஒரு சத்தமும் இல்லை. என்னன்னு பார்த்தா உள்ள அந்த தாத்தா அன்னைக்கு இறந்துட்டுறார். காக்காங்கெல்லாம் கத்துதுங்க, பெரியவர் இறந்துட்டுருக்காரு. உடனே அந்த பாட்டி வெளியே வந்து எல்லாரும் வாங்க ஓடியாங்கன்னு கத்துறாங்க. வாங்க எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டாரு, வாங்க வாங்கன்றாங்க. ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்க்குறாங்களே தவிர யாரும் வரல. ஆனால் அங்கே அந்த தெருவில் இவங்கள மாதிரியே 2 பேர் குழந்தை இல்லாதவங்க அந்த சத்தம் கேட்ட உடனே ஓடி வராங்க. என்னாச்சு என்னாச்சு பாட்டின்னு கேட்குறாங்க. இல்லை எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டாருன்னு அழுகுறாங்க. அப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் கட்டினீங்க, யாராவது வந்தாங்களா பார்த்தீங்களா? பாம்பின் கால் பாம்பறியும்ன்ற மாதிரி உங்களை மாதிரி தான் நாங்கள், உங்களுடைய இது எனக்கு தான் தெரியும், உங்களுடைய கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும், ஆனால் எங்களுக்கும் குழந்தை இல்லை அப்படின்னு அவங்க 2 பேர் வந்தாங்க. வந்து அவங்க ஃபோன் அடிக்கிறாங்க அவங்க சொந்தக்காரர்களுக்கெல்லாம். அங்கே சொந்தக்காரங்களாம் ஒரு 3 பேர் வராங்க. அதுக்கப்புறம் அந்த தெருவில் இருக்கிறவங்களாம் ஒருத்தர் 2 பேராக வராங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போதே இந்த பாட்டி அழுதுகிட்டே இருக்காங்க. அதில் இந்த 2 பேர் சொல்கிறாங்க, நீங்கள் பயப்படாதீங்க பாட்டி, அவர் இல்லையா, கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன் உங்களுக்குன்றாங்க.
இருக்கட்டுமா, அதெல்லாம் இந்த நேரத்தில் சொல்கிறது. எங்கள் வீட்டுக்கார் போன பிறகு எனக்கு என்ன இருக்குன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க அந்த அம்மா. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது மாடியில் காக்காங்கெல்லாம் 1க்கு 20 காக்கா கத்துதுங்க, கத்திக்கிட்டே இருக்குங்க. கொஞ்ச நேரத்தில் ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் எல்லாரும் பேசிக்கிறாங்க. யாருமே இல்லை, இந்த பெரியவர் யார் எடுத்துகிட்டு போகிறதுன்னு பேசுகிறாங்க. அப்போது அந்த 2 பேர் வந்தாங்க இல்லையா, அவங்க சொல்கிறாங்க, ஏப்பா நாங்கள் இருந்தாலும் அப்படி தானேப்பா நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்க, நீங்களாம் யாரும் இது போல் குழந்தை இல்லாதவங்களாம் பார்க்க மாட்டீங்களாப்பா அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதில் ஒருத்தர், இல்லை நாங்கள் வரணும். அப்போ தான் ஒருத்தர் இறங்கி வர்றாரு. அப்போல ஒருத்தராக வந்து அதுக்கு உண்டான சடங்குகளை செய்கிறாங்க. அதில் அந்த பாட்டி சொல்லுது, எங்கள் வீட்டுக்கார் இறந்தாருன்னா கூடவே யார் வருவாங்கன்னு நினச்சி கஷ்டப்படுவார். அவருக்கு ஆசை என்னன்னா இந்த ஊரையே திரண்டு வரணும்னு ஆசை, சுடுகாடு வரைக்கும் அவரை வழி அனுப்பி வைக்கணும்னு ஆசை. ஏன் பாட்டி நீ வேற, வாங்க உங்களுக்கு அவரை கூட்டுமே அடங்க மட்டும் நாங்கள் 4 பேர் வந்திருக்கோம், இதை பண்ணிட்டு வருவோம்னு சொல்லிட்டு அதில் ஒருத்தன் பேசுகிறான். அந்த பாட்டிக்கு கண்ணில் தண்ணி வழுவுது, அழுகுறாங்க. கடைசி காலம் எங்கள் வீட்டுக்காரருடைய ஆசையை நிறைவேற்ற முடியலையே அப்படின்னு அழுகுறாங்க. உடனே கொஞ்ச நேரத்திலாம் பாடெல்லாம் கட்டி பெரியவரை வச்சு தூக்குறாங்க. அதில் கத்திட்டு இருந்த காக்காங்களில் ஒரு காக்கா மட்டும் அப்படியே பறந்து வந்து முன்னாடி பார்க்குது, வீட்டுக்கு முன்னாடி பெரியவரை பார்க்குது. பார்த்த உடனே சல்லுன்னு திரும்பி போகுது. பக்கத்தில் காக்காங்கிட்ட காக்கான்னு கத்துது. அது கத்த உடனே அது கூடவே ஒரு 10 காக்காங்க அதுவும் சேர்ந்து கத்துதுங்க. அந்த 10 காக்காவை பார்த்து தூரத்தில் காக்காங்களாம் பறந்து வருதுங்க. இதுங்க கத்த, அதுங்க கத்த. அதுக்கப்புறம் இன்னொரு கொஞ்சம் காக்கா 20 காக்கா கத்துதுங்க. அதுங்க பறந்து எங்கேயோ போகுதுங்க, போய் கத்திக்கிட்டே போகுதுங்க. திரும்பி வரும்போது பார்த்தா அது கூட 20 காக்கா 30 காக்காங்க எல்லாம் கும்பலாக பறந்து வருதுங்க. இங்கே மாடியில் கத்தின காக்காங்க கூட போய் பறந்து கூட்டிகிட்டு வந்த காக்காங்கன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 100 காக்காக்கு மேலே ஆயிடுச்சு. அப்படியே அந்த வீடே காக்காங்க மயமாக மாறிடுச்சு. அந்த காக்காங்க அப்படியே அந்த பெரியவரை தூக்கிட்டு போகிறாங்க. அந்த பெரியவருக்கு மேலே காக்காங்கெல்லாம் அப்படியே பறக்குதுங்க, கும்பலாக பறக்குதுங்க. அப்படியே 100கணக்கான காக்காங்க அந்த பெரியவர் கூடவே மேலே அப்படியே வானத்தில் எப்படி அவருக்கு கொடை போல அப்படியே பறந்து போகுதுங்க. அவர் தூக்கிட்டே போகிறாங்க, அப்படியே கூடவே பறந்து வருதுங்க. இதை பார்க்குற ஊர் ஜனங்கள்லாம், ஆஹா பெரியவர் டெய்லி காக்காக்கு சோறு போட்டார், அதுவும் உட்காந்து ரசித்து சோறு போட்டார், அது பலனை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே கூடவே வராங்க ஊர் ஜனங்களாம். அந்த அழகாக அந்த காக்காங்க பறந்து வரத்தை பார்த்துட்டு அவங்களும் கூடவே வராங்க. அந்த காக்காங்க சுடுகாடு வரைக்கும் வருதுங்க, தெரு வரைக்கும் வருதுங்க, மொனை வரைக்கும் வருதுங்க. திரும்பி போயிடுன்னு பார்க்குறாங்க, எந்த காக்காவும் திரும்பி போல. காக்கா கூடவே வருதுங்க. சுடுகாடு கிட்ட போயிடுச்சு, சுடுகாடு கிட்டவும் வருதுங்க. ஊர் ஜனங்க பார்த்தா அந்த ஊரே திரண்டு வராங்க அவர் அந்த காக்காங்களை பார்க்கறதுக்கு. பார்த்தா ஆஹா இந்த பெரியவர் என்ன புண்ணியம் பண்ணியிருப்பார், ஊரே திரண்டு வருது அவர் சவ ஊர்வலத்துக்கு. ஆஹா இறுதி ஊர்வலத்தில் இப்படி தானேன்னு சொல்லிட்டு இப்படி தானே வரணும்னு சொல்லி இன்னும் பார்க்குறவங்களாம் கூட வராங்க. பார்த்தா அந்த ஊரே திரண்டு சுடுகாடு வரைக்கும் வந்தது. அந்த தாத்தா அவனுடைய நினைவு அந்த கனவு அன்னைக்கு நிறைவேறிச்சு. அந்த பாட்டி ஆனந்த கண்ணீரில் அப்படியே ஆனந்தத்தில் கண்ணீராக விடுறாங்க, ஆனந்த கண்ணீர் விடுறாங்க. அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு அந்த பாட்டிக்கு. தாத்தாவுடைய ஆத்மா அப்படி ஒரு சாந்தம் அடைஞ்சுது. காக்காங்கள்லாம் அந்த சுடுகாடு வரைக்கும் வந்ததை பார்த்து ஊரே வந்துச்சு. ஊர் சுடுகாடு வரைக்கும் வந்து அந்த அந்த பெரியவருக்கு கும்பலாக இருந்து எல்லா சடங்கையும் பண்ணிட்டு போனாங்க. அப்படி ஒரு ஆனந்தம், அப்படி ஒரு நிகழ்வு, அப்படி ஒரு அற்புத நிகழ்ச்சி நடந்தது.
இதுதான் அன்னதானம். தானத்தினுடைய சிறந்தது அன்னதானத்தினுடைய ஒரு பலன். அன்பு செலுத்தினுடைய பலன். அன்பு செலுத்தணும். அன்பு செலுத்தினா இப்படி நல்லது இப்படி தான் ஆனந்தம் கிடைக்கும். இது நீங்கள் இறப்பில் நடக்குன்னு நினைக்காதீங்க. எல்லா விதத்திலையும் இப்படி தான் நடக்கும். அன்பு செலுத்துவோம், தானம் பண்ணுவோம், தர்ம குணத்தோடு வாழ்வோம் என்பது தான் இந்த கதையினுடைய கருத்து. இந்த கதை பிடித்திருந்தால் சந்தோஷம் அடையுங்கள், இல்லை என்றால் வருத்தம் அடைய வேண்டாம். இந்த கதை ஒரு புத்தகத்தில் படித்தது. அந்த புத்தகத்திற்கு என்னுடைய நன்றிகள். வார புத்தகம், அதற்கு என்னுடைய நன்றிகள். 20 வருடத்துக்கு முன்னாடி வந்த இந்த கதை. இந்த கதையை கேட்டமைக்கு மிக்க நன்றி. இந்த கதையை வெளியிட்ட அந்த புத்தகத்திற்கு ரொம்ப நன்றி. அது எந்த புத்தகம் ஞாபகம் வரல, இப்போது கதை மட்டும் ஞாபகம் வந்தது. மிக்க நன்றி, மிக்க நன்றி.